சமந்தாக்கும் சிம்ரனுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். அதனால தான் நீங்க வாயை திறன்னு சொல்றோம். மேல கொடுத்துருக்காரு, பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. இதுல என்ன புரட்சி இருக்கு? ஒரு புரட்சியே கிடையாது. இந்த புரட்சியெல்லாம் ஒன்றும் அது என்ன புரட்சி செஞ்சுட்டாரு? 38 நாள்ல கொலை நடந்திருக்கு, கற்பழிப்பு, அதை பத்தி பேச துப்பு இல்லாத முதலமைச்சர். தாவேகாவுடைய கட்சிக்காரன் செஞ்சிருக்கான். 50 பொம்பளை பிள்ளைங்களை வீடியோ எடுத்து டிராப் பண்ணி கற்பழிச்சு வச்சிருக்கான். ஆனா அதை பத்தி இது வரைக்கும் எந்த மீடியாவும் விவாதிக்கல. இப்போ அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் படம்னால தான் தென்கொரியா வரி நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கட்டுமான ஒரு தொழில் முதலீடு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு அந்த ரீல்ஸ் இது போடுறதுனால எல்லா மக்களுக்கெல்லாம் போய் சேருது. திமுக மேடையில வாயை வாடகை வித்தவர் தான் ராஜ்மோகன். அவர் எங்களை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு பாடுறதுக்கு தகுதி இல்லாத காரணம். எதிர்கட்சி எப்படி செயல்படணும்னு எங்ககிட்ட அவர் சொல்லித்தராரா? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஆதிவாதி கணக்கெடுப்பு நான் முதல்ல எடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம். இப்ப அப்படி சொல்லலையே, மத்திய அரசு எடுத்ததுக்கு அப்புறம் நான் செய்வேன்னு சொல்றாரு. இந்த பொய் பித்தலாட்டங்கள் தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, மக்களை திசை திருப்பி. ரெபெல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திமுக செயற்பாட்டாளர் தினேஸ்வரன் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சது சார். அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு தற்கொலை ஆட்சி, மக்களே சாட்சி, வாய் தொடங்க சிஎம், திரையில் நடிகர், தரையில் வில்லன், இந்த மாதிரிலாம் நிறைய பதாகைகளோட நின்றுருப்பாங்க வெளியில். இது எதற்காக இப்படி பண்ணுறாங்க சார்? இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமா? இல்லை, இது கவனம் ஈர்ப்புன்றதை தாண்டி இந்த 38 நாளில் என்ன நடந்திருக்கு அதோட பிரதிபலன் தான் அந்த கார்ட்போர்ட்ஸ்லாம். அதில் இருக்கிறது ஏதோ ஒன்று நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம், அது செஞ்சது நீங்கள் தவறுங்க, அந்த போர்டில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அவர் வந்து திரையில் ஹீரோவாக இருக்காரு, இங்கே வில்லனாக இருக்காருன்னு சொல்கிறது கரெக்டுன்னு சொல்கிறோம். திரையில் என்ன சொன்னார்? மக்களை காப்பாற்றுற மாதிரியும் ஒரு சூப்பர் ஹீரோவாக அவரை காட்டிக்கிட்ட விஜய் இங்கே 3 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டு இருக்காங்க. அதே நாளில் சமந்தா கூடயும் சிம்ரன் கூடயும் ஃபோட்டோ எடுத்துருந்தவர் தான் இந்த முதலமைச்சர். கரெக்டுங்களா? அதனால தான் அவர் திரையில ஹீரோவாகவும் இங்கே வில்லனாகவும் இருக்கான்னு சொல்லுவோம். வில்லன் தான் கதற ஒரு குழந்தை செத்து போனாலும் அதை கண்டுக்காம இவன் புறந்தள்ளிட்டு அவன் வேலையை அவன் பார்ப்பான். அதுதானே விஜய் செய்கிறாரு. அதனால தான் அதை சொல்கிறோம். அது இல்லாமல் ஏன் வாயை திறங்கன்னு சொல்கிறோன்னா, 38 நாளில் இது வரைக்கும் குற்றங்கள்னு மட்டும் பார்த்தீங்கன்னாலே ஒரு 612 குற்றங்கள் நடந்திருக்கு. இதில் கொலை மட்டுமே பார்த்தீங்கன்னா 146 கொலைகள் நடந்திருக்கு. பாலியல் குற்றங்கள் 232 குற்றங்கள் நடந்திருக்கு. பாலியல் குற்றங்கள் அதுல அவன் கட்சிக்காரனே பாதி பேர் பண்ணிட்டு, பாதி பேர் அவன் இந்த குற்றங்களை பண்ணது பாத்தீங்கன்னா பாதி அவன் கட்சிக்காரன் தான் பண்ணிருக்கான். இன்னைக்கு கூட திருவாரூர்ல ஒரு ஒன்றிய செயலாளர் ஏதோ ஒரு நிர்வாகியோ அனுதாபத்துல ஓட்டு போட்டவங்கலாம் கிடையாது, அவன் கட்சியினுடைய நிர்வாகி ஒன்றிய செயலாளர் பொறுப்புல இருக்கான். ஒரு கிட்டத்தட்ட ஒன்றிய செயலாளர் ஒரு எம்எல்ஏ கிரேடுக்கு ஈக்குவலான அவர் என்ன பண்றாரு? அவன் என்ன பண்றான்? ஒரு பொம்பளை பிள்ளைய, இளம் பொம்பளை பிள்ளைய பாலியல் வன்முறை செய்யறான். ஒரு இதே ஆலந்தூர்ல ஒரு பகுதி செயலாளர் என்ன பண்ணாரு? அதே தானே, ஒரு கணவனை இழந்த பெண் கிட்ட போய் வீட்டுல போய் தொல்லை கொடுக்கலையா? 10 வயசு சிறுமிய அவன் கட்சியினுடைய வட்ட செயலாளர் தான் கற்பழிச்சார். இந்த பொம்பளை பிள்ளை இறந்தும் போச்சு. இந்த மாதிரியான குற்றங்கள் அடுக்கலாம். டெய்லி நீங்க ஒரு 4 நியூஸ் வருதுன்னா அதுல 3 நியூஸ் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியினுடைய நிர்வாகி தான் செய்யறான். அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கணும்? முதல்வர். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? தண்ணி வந்தாலும் முதலமைச்சர் தான் சொன்னீங்க, ஏதோ நடந்துருச்சுனாலும் முதலமைச்சர். இப்போ நீங்க ஏன் பேச மாட்டீங்க? மேடை ஸ்கிரிப்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் திருச்சி கிழக்குல பேசினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் எங்கன்னா பேசினாரா? அவர் பேசுனது 2 பேர்கிட்ட தான், சமந்தா கிட்டே சிம்ரன் கிட்டே தான் பேசினாரு. வேற மக்களை சந்திச்சு பேசவே இல்லை. சமந்தாக்கும் சிம்ரனுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க வாயை திறங்கன்னு சொல்றோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வந்து வெளியே அந்த பத்திரிகையாளரை பார்த்து பேசியிருப்பாரு, போராட்டம் பண்ணியிருக்காங்க, நீங்க எப்படி பாருன்னு கேட்டதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இது வந்து பண்ணது ஓகே, அது எதிர்கட்சிக்காரனோட எதிர்ப்பு தெரிவிக்கிறது கரெக்டான செயல் தான், பண்ணட்டும், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் லேட்டா பண்றாங்க, இது வந்து போன ஆட்சியில் இவங்க பண்ணியிருக்கணும், இந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க சொல்லி கிண்டடிப்பாக அப்படி பேசியிருப்பாரு. அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா மேடை பேச்சுக்கு அவர் வாயை வாடகை விட்டவர் தான் ராஜ்மோகன். திமுக மேடையில வாயை வாடகை விட்டவர் தான் ராஜ்மோகன். அவர் எங்களை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு பாடுறதுக்கு தகுதி இல்லாத காரணம். எதிர்கட்சி எப்படி செயல்படணும்னு எங்ககிட்ட அவர் சொல்லித்தராரா?
அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. எங்க கிட்ட கத்துக்கங்க. நீங்க எதிர்கட்சி கேள்விதான் கேட்கும். ஆளுங்கட்சியில எதிர்கட்சி எங்களுக்கு அதிமுக கேள்வி கேட்டுச்சுல்ல, அப்ப நாங்க பதில் சொன்னோம்ல. இதே வழக்காடு மன்றத்திலயும் சரி, சட்டமன்றத்திலயும் சரி, அதிமுக எங்களுக்கு கேள்வி கேட்டப்போ திமுக பதில் சொல்லுச்சுல்ல. நீங்க பதில் சொல்றதுக்கு பதில் சொல்லாம இந்த நக்கல் குசும்பு இந்த வேலையெல்லாம் எங்க கிட்ட திமுக கிட்ட வேணாம். நீ அங்க களத்துல பள்ளியில குழந்தைங்க சாப்பிட்டு எத்தனையோ 42 43 பிள்ளைங்க மயக்கமும் வாந்தியும் வேதியுமா ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதை போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தாரா? விளம்பர பிரியர்கள்லாம் விளம்பரத்துக்கு ஒரு மீடியா கிட்ட பார்த்து மீடியா கிட்ட இது மாதிரி நக்கல் நையாண்டினா லைம் லைட்ல வந்துருவோம், அந்த ரீல்ஸ் போறதுக்கு ஒரு 4 பேரை வச்சு ரீல்ஸ் போடுறது, இதை தானே தவிர அவங்க ஆக்கப்பூர்வமா என்ன செஞ்சாங்க? அந்த பள்ளி கல்வித்துறை இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? எங்க ஆட்சியில இருக்கும் போது நாங்க செஞ்சதை அதை தொடர்றாங்களே தவிர இவங்க புதுசா இன்னோவேட்டிவா என்ன செஞ்சாங்க? ஏதோ ஒரு விஷயம் பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகனை கேட்கிறேன். இப்போ முன்னாடி கூட பேசினாங்க சார், 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருப்பாங்க. அந்த பள்ளி கல்வித்துறை பொதுச் செயலாளர் அவர் பேர் கே.ஆர். நந்தகுமார் சொல்லியிருப்பாரு சார், கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தரகர்கிட்ட 5 லட்சம் அந்த மாதிரி பணம் கொடுத்து NOC ஃபார்ம் வாங்குவோம் ஆண்டுதோறும், இந்த டைம் அது எல்லாமே இலவசமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி. நான் என்ன சொல்றேன், உங்க மேல நான் சார்ஜ் வைக்கிறேன், இல்ல நீங்க என் மேல ஒரு சார்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். NOC வாங்குறதுக்கு 5 லட்சம் கொடுத்து யாருக்கிட்ட கொடுத்தேன்? 1 லட்சம் கொடுத்தாலே இப்ப நீ யாருக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு எதுவுமே இல்லாம அத்தாட்சி இல்லாம கொடுக்க போறது இல்லை. சும்மா வந்து ஒரு 4 பேர் புதுசா வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திமுக பத்தி பேசு, நான் உனக்கு உயர்வு தரேன் அப்படின்னா எவன் பேசுவான். அந்த அதிகாரிகள்லாம் நான் அடையாளம் கண்டு தான் வச்சிருக்கேன், யாரும் அடையாளம் கண்டாமலாம் இல்லை. இது ஒரு அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கோ அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கோ அவங்க துறையில இப்ப அமைச்சர் கீர்த்தனா பண்றத எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ராஜ்மோகனும் கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்னு சொல்லுவோம். இல்லை சார், இன்னைக்கு கூட உதயநிதி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது ரீல்ஸ் சர்ச் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அடிக்கடி இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ரீல்ஸ் சர்ச் அப்படின்றது இப்போ அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் போடுறதுனால தான் தென்கொரியா வரி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டுமான ஒரு தொழில் முதலீடு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு அந்த ரீல்ஸ் இது போடுறதுனால எல்லா மக்களுக்கெல்லாம் போய் சேருது. இதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அந்த டான்ஸ் ஆடுறதோ மற்ற ரீல்ஸாக போடுறதில்ல, அவங்க செய்யற வேலையை ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளோதான். செய்யற வேலையை நீங்க ரீல்ஸா போடுங்க, ரியல்லையும் அதை செய்யுங்கன்னு சொல்ல வரும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க கொரியன் கம்பெனி 18,000 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி 36,000 கோடி வெளியே போச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இதே ஆந்திராவுடைய முதலமைச்சரோட பையன் பாராட்டி உங்க இன்டர் கனெக்ட்ல நீங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட மூணு கம்பெனி 36,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போச்சு, அதை பத்தி ஏன் பேசல? இங்க இருக்க டாக்குமெண்ட்டுக்கு அப்படியே நீங்க அங்க காப்பி பண்ணி அங்க கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம ஒன்னா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இது ரீல்ஸ் போடுங்க, அது உங்க விருப்பு. அதாலதான் நீங்க வளர்ந்தீங்க. நீங்க ஒன்னும் போராட்டம் பண்ணியோ சிறை சென்றோ தியாகம் செஞ்சோ ஆட்சிக்கெல்லாம் வரல. ரீல்ஸ் போட்டு வந்தீங்க, ரீல்ஸை போடுங்க. கவர்மெண்ட்டுக்கு வெறும் ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு இல்லாம ரியல்லையும் வாங்கன்னு சொல்றோம். ஆளுநர் பேசியிருக்காரு, அந்த பேச நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா உதயநிதி அவர்கள் வெளி பத்திரிகையாளர்கிட்ட என்ன பேசியிருப்பாருன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க, அதை விஜய் எழுதி கொடுத்து ஒரு பேசுறாருன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பேசின பார்த்தீங்கன்னா 67% இடஒதுக்கீடு வந்து பாதுகாக்கப்படும், அறிஞர் அண்ணா பேரு அம்பேத்கர் பேருலாம் குறிப்பிட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் ரவி அவர் கூட இந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இவரெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லியும் இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் உதயநிதி அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு பேசுனதுக்கு வெளிப்படையா பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு. இதே திமுக ஆட்சியில நாங்க செய்த சாதனைகளை எழுதி கொடுத்தோம். மாறா வந்து எங்களுக்கு நாங்க செய்யாததையோ முன்னுக்கு முரணாவோ நம்ம எழுதி தரல. இப்போ ஆளுநர் உரைன்றது அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த ஆட்சி எப்படி போகும் அப்படின்றது முன்னோட்டம் தான் ஆளுநர் உரை. இன்னைக்கு நீங்க என்ன கண்டீங்க? இதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு வருஷம் எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? அதுல ஒண்ணுமே இல்லை. திமுக ஆட்சியினுடைய நீட்சி தான் இது வரைக்கும் நீங்க அறிவிச்ச ஏதோ ஒரு வாக்குறுதி முழுசா நிறைவேற்றுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு முழுசா நிறைவேற்றத்துக்கு டைம் தரோம், 6 மாசம் தரோம், எல்லாம் ஓகே. சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுனீங்களா? முதல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. சட்டம் ஒழுங்கு இப்ப எப்படி இருக்கு? கரண்ட் பவர் பிளக்சுவேஷன் இல்லாம இருக்கா? கரண்ட் எல்லாருக்கும் சீரா வருதா? இதே திமுக ஆட்சியில கரண்ட் கரெக்டா வந்துச்சு, எல்லாருக்குமே கரெக்டா இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் கரெக்டா இருந்துச்சு, எல்லா தொகுதியிலும் கரெக்டா இருந்துச்சு. இதே இந்த ஆட்சியில அப்படி இல்லை. சரி, அதெல்லாம் கூட புறந்தள்ளிடுவோம். இதெல்லாம் வந்து நிர்வாக சிக்கல் சரி பண்ணி எல்லாம் சரி. ஆளுநர் பேச்சுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தமே இல்லைன்னு நீங்க முழுசா திமுக நிர்வாகியை தாண்டி மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இது ஒண்ணுமே கிடையாது. ஆளுநர் வந்து கரெக்டா நடந்துகிட்டார். ரொம்ப ஆளுநர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆளுநர் RSS பிடியில இருக்கவர், அமித்ஷாவுடைய மோடியில பிடியில இருக்கவர் தானே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே செய்வார். விஜய் சொல்றத ஆளுநர் செய்கிறார், ஆளுநர் சொல்றத விஜய். அப்போ விஜய் RSS பிள்ளை, புற வழியில பிறந்த பிள்ளை, தத்து பிள்ளைன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னது இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிருக்கு. அதுதான் எங்களுடைய கருத்தம். நீங்க RSS சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ற உங்களை ஏத்துக்கிறாருன்னும் போது அப்ப நீங்க என்னவா இருப்பீங்க?
நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராளியா இருப்பீங்களா? கிடையாது. அதே போல் அவர் வந்து இன்னைக்கு 2 விஷயம் மென்ஷன் பண்ணுங்க. 69% இடஒதுக்கீட்டை பத்தி பேசியிருக்காரு. அது தொடர்ந்து தான் ஆகணும். நீங்க தொடராம அதை விட்டுட்டு போறதுக்கெல்லாம் தமிழ்நாடுலாம் அதுக்காக போராடி ஒன்றும் திமுக அதை பெற்றுத்தரல. போராடி பெற்று அதை நீங்க ஒரு இன்ச் நீங்க நவுத்துனீங்கன்னா கூட நீங்க காலி ஆயிடுவீங்கன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். 2வது இன்னொன்னு சொன்னாரு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசியிருந்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு பண்ணதுக்கு அப்புறம் இவரு அந்த கணக்கெடுப்பை செய்வேன்னு சொல்லி இங்க இப்ப சொல்லியிருக்காரு. ஆனா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? நான் முதல்ல ஜாதி எடுத்துருவேன் நானு, அடுத்தது மத்திய அரசு கொடுக்குதோ கொடுக்கலையோ நீ ஆட்சிக்கு வரமாட்டேன்ற நம்பிக்கையில என்னென்ன பொய்யோ சொல்லிட்டாரு. அதுல இதுவும் ஒண்ணு. அழுத்தம் கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அழுத்தம் கொடுப்போம்னா அவர் சொல்லல. அப்போ என்ன சொன்னாருன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, சாதிவாதி கணக்கெடுப்பு நான் முதல்ல எடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம். இப்ப அப்படி சொல்லலே, மத்திய அரசு எடுத்ததுக்கு அப்புறம் நான் செய்வேன்னு சொல்றாரு. இந்த பொய் பித்தலாட்டங்கள் தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மக்களை திசை திருப்பி மக்களை எப்பவுமே ஒரு குழப்பத்திலே வச்சுக்கிட்டு இந்த 38 நாள் அதான் நடந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. பொள்ளாச்சி தாண்டி ஒரு பெரிய விஷயம் அவன் கட்சிக்காரன் செஞ்சிருக்கான். தாவேகாவுடைய பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுற தாவேகாவுடைய கட்சிக்காரன் செஞ்சிருக்கான். 50 பொம்பளை பிள்ளைங்களை வீடியோ எடுத்து டிராப் பண்ணி கற்பழிச்சு வச்சிருக்கான். ஆனா அதை பத்தி இது வரைக்கும் எந்த மீடியாவும் விவாதிக்கல. அதை மடைமாற்றத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இப்போ உதயநிதி அவர்கள் ஆளுநரை எதிர்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி எழுதி கொடுத்து பேசாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் ஆர்என் ரவி அவரே எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. இப்போ இருக்க ஆளுநர் அர்லேகர் இவரே எதிர்த்து கேள்வி கேட்டதா, இவன் நல்லாதான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு அதாவது விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தால இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? ஏன்னா 1967 அண்ணா 77 எம்ஜிஆர் இவங்களுக்கு அப்புறம் பெரிய புரட்சி 50 ஆண்டுகால கழிச்சு இவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலேயே பங்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு, பெரிய புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இதுல என்ன புரட்சி இருக்கு? ஒரு புரட்சியே கிடையாது. உனக்கு கொள்கையே கிடையாது. திமுக கொள்கை இருக்கு, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்றதுதான் எங்களுடைய கொள்கை. நாங்க அந்த கொள்கையில உறுதியா இருக்கோம். அவருக்கு கொள்கையே கிடையாது. அப்புறம் நீ எல்லாமே செய்யலாம்ல, அவரு கூட்டாட்சி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர் அதை செஞ்சிருக்கு. எந்த புரட்சியெல்லாம் ஒன்றும் அது என்ன புரட்சி செஞ்சிட்டாரு? 38 நாள்ல கொலை நடந்திருக்கு, கற்பழிப்பு, அதை பத்தி பேச துப்பு இல்லாத முதலமைச்சர். அவரு என்ன சாதனை செஞ்சிட்டாரு நீங்க பேசுறீங்கன்னு தெரியலையே. இல்லை அவர் இப்போ 38 நாள் ஆயிருக்கு அப்படின்னா குற்றச்சம்பளம் அதிகமாக ஆயிருக்கு தான். இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு புதுசு. யாரோ ஒருத்தர் அட்மிட் பண்றாங்களா அவங்க கட்சியில, நீங்க அட்மிட் பண்றதோ நான் அட்மிட் பண்றதோ இல்லைங்க. நான் ஏத்துக்கிறதோ நீங்க ஏத்துக்கிறதோ தாண்டி அவங்க கட்சி நிர்வாகம் யார் ஏத்துக்கிறா? அது யார் பொறுப்பு? இது வரைக்கும் யாரான அது மாதிரி நடக்கலன்னு தானே பேசுறீங்க. மின்சாரம் சீரா போகுதுன்னு சொல்றாரு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார். தேனாரம் பாலாரம் ஓடுதுன்னு சொல்றாங்க அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளாகட்டும் சரி, அமைச்சராகட்டும் சரி. அப்படியா இருக்கு? இப்போ உங்களாலே சொல்றீங்க பாலியல் குற்றம் நடக்குது, கொலை நடக்குதுன்னு. யாரும் நிம்மதியா போக முடியலங்க. எங்க மேல நீங்க குற்றச்சாட்டு பண்ணதை, உங்க வாயாலே நீங்க அவ்வளோ பொய் பேசினதை, மேடைக்கு மேடை நீங்க அவ்வளோ ப்ளோ பண்ணீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ளோ பண்ணீங்க. இப்போ அதுவே அவருக்கு ஆபத்தா போய் முடியுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவர் ஒரு பொய்ய நரேட்டிவை செட் பண்றாரு. கஜானா காலி, அது காலி, இது காலி. திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு பெரிய சுமை உங்களுக்கு இருந்துச்சு. கொரோனா காலகட்டம், இக்கட்டான காலகட்டம். ஆனா அப்படியும் மக்களுக்கு நாங்கள் செஞ்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வும் நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்போ 0ல இருந்துச்சு நம்மளோட வளர்ச்சி. இப்போ ஒரு டபுள் டிஜிட்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு எங்க தலைவர். இப்போ உங்களால செய்யறதுக்கு துப்பு இல்லை. அதை மறைக்கிறதுக்கு திமுக மேல எது நடந்தாலும் திமுக மேல பழி. பாஜக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும். எது நடந்தாலும் நேருவை போய் சொல்லும், நேருவால தான் இப்படி ஆயிடுச்சு, நேருவால தான் இப்படி. அதே வாணிய விஜய் இங்க கடைபிடிக்கிறார். எது நடந்தாலும் அவர் நல்லது நடந்தால் அவர் எடுத்துப்பாரு, கெட்டது நடந்தால் திமுக. மோடி விஜய் யாருன்னா இந்தியா, அவருக்கு அங்க எப்படி மோடியோ இங்க விஜய். மோடியும் விஜயும் ஒரே தட்டுல இருக்கிறவங்க தான். பொய்யை மட்டுமே பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பொய்யை மட்டுமே பேசி மக்களை திசை திருப்பாங்க. நல்லது நடந்தா அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க. இதுவே கெட்டது நடந்தா அவர் நேரு, இவர் திமுக. இதை தாண்டி அவங்க வேற எதனா பண்ணிருக்காங்க? நீங்க சொல்லுங்க. திமுக பார்த்தீங்கன்னா 50-60 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து வந்தாங்க. ஸோ வந்ததும் படிப்படியாக அவங்க பண்ணாங்க. அதில் இருந்ததை திட்டத்தை கொஞ்சம் அதிகரித்து பண்ணாங்க. அது சொன்ன 1000 ரூபாயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க அவங்களும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க ஆட்சிக்கு. இவங்க சொன்ன திட்டத்தை இன்னும் நிறைவேற்றல் எப்படி சொல்ல முடியும்? நம்ம என்ன 30 நாள் தான் ஆயிருக்கு சார். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு தான் உங்களுக்கு எங்கள் தலைவர் உனக்கு 6 மாதம் நான் டைம் தரேன் சாமி, நீ வேலையை செய்யுங்கன்னு சொன்னார். டெய்லி கொலை நடக்கும், டெய்லி பொம்பளை பிள்ளைங்க சாகும், குழந்தைங்க சாகும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதிர்கட்சியாக மௌனியாக இருக்கணுமா? இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் நிர்வாக ரீதியாக உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான டைமோ அது எடுக்கும்ன்றனால தான் உங்களுக்கு 6 மாதம் நாங்கள் எதையும் பேச மாட்டோம்னு எங்கள் தலைவர் சொன்னார்.
ஆனா டெய்லி 4 பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க, 5 பேர் செத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 நாள்ல 3 நாள்ல மட்டும் 12 பொம்பளை பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க செத்து இருக்கு, பாலியல் வன்புணர்வு செஞ்சு. உன் கட்சி நிர்வாகி 3 பேர் அதில் இன்வால்வ் ஆயிருக்கான். இப்போ அதெல்லாம் நாங்கள் கேட்காம இருக்கணுமா? அது எப்படி கேட்காம இருக்கும்? அது முடியாது. உனக்கு ஆட்சி செய்யறதுக்கோ இல்லை நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கோ 6 மாசம் டைம் இருக்கு. அதை நாங்கள் இன்னும் யாரும் விமர்சிக்க ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடி அதுல பொய் பேசுறீங்கன்னு சொல்றோம். சிங்கப்பெண் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க, அது நீங்க உருவாக்குனதா? அதுக்கு முன்னாடி எங்க தலைவர் பிங்க் பேட்ரோல்னு கொண்டு வந்த திட்டம் அது, கரெக்டுங்களா? அதை ஸ்டிக்கர் ஒட்டி சரி ஒரு சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சார்ல, அதுக்கு போலீஸ் ரெக்ரூட் பண்ணாரா? இங்க இருந்த போலீஸை, ஆல்ரெடி இருந்த போலீஸை யூனிஃபார்ம் மாத்தி நீங்க இங்க போட்டிருக்கீங்க. அதுக்குன்னு தனியா நீங்க ரெக்ரூட் பண்ணீங்களா? அதுக்குன்னு தனியா ஒரு கமிஷனரேட் வச்சீங்களா? இல்ல அதுக்குன்னு தனியா எதனா ஒரு அவங்களால முதல்ல ஒரு எஃப்ஐஆர் கொடுக்க முடியாதுங்க, எஃப்ஐஆர் போட முடியாதுங்க. எந்த அதிகாரமும் இல்லாம ஒரு அவங்களையும் ரீல்ஸ் முகத்துக்கு தள்ளி வெறும் வீடியோ எடுத்து சிங்கப்பெண் படையா வேலை செய்யுது காட்டுறதுக்காக. சரி, சிங்கப்பெண் படை வேலை செய்யுதுன்னா டெய்லி எங்க பாலியல் தொலை நடக்குது, பாலியல் கொலைகள் ஏன் நடக்குது? ஏன் உன் கட்சிக்காரனே செய்யறான்? உன் கட்சிக்காரனுக்காக ஆரம்பிச்சதுதான் இந்த சிங்கப்பெண் படை போல. உன் கட்சிக்காரனை தான், உன் கிட்ட இருந்து தான் இந்த பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சுட்டாரோன்ற மாதிரி தோணுது. டெய்லி இன்னைக்கு கூட அப்படித்தானே இருக்கு, திருவாரூர்ல அப்படித்தானே நடந்திருக்கு. ஒரு இது அண்ணன் உதயநிதி சொன்னது போல இவரு எல்லாரையுமே இந்த ரீல்ஸ் மோகத்துல தள்ளி ஒரு வீடியோ எடுத்து அங்க போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க வீடியோ எடுத்தா முடிஞ்சிருமா? அங்க பக்கத்துல நடக்குதா, அதை விட்டுடுவீங்களா? இந்த மாதிரி இல்லாம களத்துல எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு சொல்றோம். சிங்கப்பெண் படைன்றது ஒரு அது ஒரு ஃபேக்கான நெரேட்டிவ், அதுவும் ஒரு நெரேட்டிவ் தான் சொல்லுவோம். நேத்து கூட ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஓடி போக முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிடிச்சிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதும், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஆல்ரெடி போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க, பெண் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. சிங்கப்பெண் படைன்னு நீங்க ஒரு பிராண்டை செட் பண்றீங்க, அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க யார் அலர்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க அங்கங்க இருப்பாங்க. கூட்டம் கூடுற இடத்துல எப்பவுமே போலீஸ் இருக்க தானேங்க செய்யுது. கோயில்களா இருந்தாலும் சரி, மால்கள் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீங்க அதை ஒரு பிராண்ட் பண்ணிக்கிறீங்க, சிங்கப்பெண் நான் போட்டுட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் நீங்க பாதுகாத்துறீங்கன்னா இவ்வளவு கொலைகளும் இவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் தமிழ்நாட்டிலேயே உருவாயிருக்கு இந்த 38 நாள்ல. நீங்க பொய்ய மட்டுமே சொல்றீங்க. பொய் பேசாம ரீல்ஸை போடாம வாயை திறங்க. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுங்க, மீடியாவை சந்திங்க. நீங்க நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணிருக்கேன், என்ன சொன்னதை நான் செய்வேன்றது ஆனால் பேசுங்க. அப்பயும் பொய் பேசாம பேசுங்க. ஓகே சார். இப்போ நான் முதல்வன் திட்டம் பெயர் மாற்றி அந்த அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இருந்த பழைய போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணியாச்சு. இந்த பிறகு அரசாங்கம் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டு டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெயர் மாற்றம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு, இது வந்து இந்த அரசு திட்டத்தையும் முடக்கிறாருலாம் சொல்லியிருப்பாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா பெயர் மட்டும் தான் மாற்றிருப்பாரு அவரு. பெயர் மாற்றிட்டாங்கனாலே அதில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் முதல்வன்றதுல எங்க கட்சியினுடைய பெயரோ எங்க தலைவருடைய பெயரோ ஏதோ ஒன்று இருக்கா? இல்லை, கிடையாது. அது பொதுவான பேரு. அதை நீ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஃபர்ஸ்ட் அவசியம் எங்க இருந்துங்க வந்தது? நீங்க மாற்ற அவசியம் இருக்குன்னா சரி, உங்களுக்கு ஒரு கட்சியினுடைய எதிர்ப்பு வந்துட்டுனா கூட சரி, என் கட்சி பெயரோ எங்க தலைவர் பெயரோ இருந்தா கூட நீங்க மாத்துறதோ ஒரு நீட் இருக்குன்னு கூட சொல்லுவோமே. இல்ல உங்களுக்கு ஒரு தேவைக்கு நீங்க பண்ணிடலாம். எதுவுமே இல்லை, பொதுவான பேரை நீங்க ஏன் மாத்துறீங்க? மாற்றும் போது அதுல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. மாறனாலதான் அந்த திட்டத்தை முடக்குவதற்கான வேலையை தான் திரு விஜய் அவர்கள் செய்கிறார்ன்றது எங்களுடைய வாதம். அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுடைய 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சது. அது நிறைய சந்தேகங்களை பற்றி நல்லா தெளிவாக பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.